Taste the Daily. மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர், தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் நினைவஞ்சலி செலுத்துகின்றனர். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவு நாளில் அவரின் நினைவுகளை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஆளுமை புரட்சித் தலைவி அம்மா என்றும் பெருமிதம். தீய சக்திகளின் ஆட்சியை விரட்டி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைத்து அம்மா வழியில் மக்களின் குரலாய் என்றென்றும் ஒலிப்போம். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைதி, வளம், வளர்ச்சி பொருந்திய தமிழ்நாட்டை கட்டமைப்பதே அம்மா அவர்களுக்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் சூளுரை. பேரிடர் காலங்களில் மக்களுக்கான உரிய குடிநீர், உணவு, உறைவிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஸ்டாலின் அரசு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். வயிற்று பசிக்காகவும் நிவாரணத்திற்காகவும் போராட வைத்த ஸ்டாலின் அரசை மக்கள் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார்கள். இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் தடையின்றி கிடைத்திட ஸ்டாலினின் திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மக்கள் பற்றிய சிந்தனையே இல்லாத விடியா திமுக ஆட்சியாளர்கள் உடனடியாக விழித்துக் கொண்டு தங்கள் துறைசார் பணிகளை இனியாவது கவனிக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள நீர் வடியாததால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம். மதுரையில் அரசு பள்ளி ஆசிரியர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக பாதிக்கப்பட்ட மாணவி ஆட்சியரிடம் புகார். திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லா சூழல் உள்ளதால் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட்ட 188 கிலோ கஞ்சா இலங்கை கடற்படையினரால் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே தொழிலாளர்களை கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக்கிய நபரிடமிருந்து 1 கிலோ 600 கிராம் கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி மற்றும் துவரம்பருப்பை கடத்திச் சென்ற மினி லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்து. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் துணையோடு ரேஷன் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர் கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை யானைக்கவுனி அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 1 கிலோ 300 கிராம் ஒப்பியம் போதைப் பொருள் சிக்கியது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் போதைப் பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஓட்டுநர் கல்லால் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் மதுவால் கொலை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே ஆட்டோ டிரைவர் சரமாரியாக வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் நாள்தோறும் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு.
நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பெய்த மழையால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடியாததால் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் கவலை. பயிர் சேதத்தை கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். நாகை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால நாகை மாவட்டத்தில் சுமார் 50,000 ஏக்கர் சம்பா தலடி சாகுபடி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்தினுடைய கடைகோடி பகுதியான தலைஞாயிறு, வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் தலா ஒரு 10,000 ஏக்கர் சம்பா சாகுபடி இன்னும் தண்ணியில மூழ்கி இருக்கு. இந்த பகுதியில் உள்ள தண்ணீர் இது வரைக்கும் வடியவே இல்லை. இதனால விவசாயிகள் மிகப்பெரிய கவலை அடைந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை 2 படகுகளுடன் சிறைபிடித்து இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை. பெஞ்சல் புயல் மற்றும் தொடர் மழை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் 33 பேர் உயிரிழந்த பரிதாபம். சென்னையில் மட்டும் மின்சாரம் தாக்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலர் உயிரிழந்தனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ முருங்கைக்காய் 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனை. முருங்கைக்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் கவலை. தருமபுரி மாவட்டம் விநாயகபுரம் அருகே தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் பொதுமக்கள். மேம்பாலம் கட்டித்தர பல முறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் முதல் நாளில் வெள்ளி அதிகார நந்தி மற்றும் அம்ச வாகனத்தில் எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகள். மாட வீதிகளில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்கான PSLV C-59 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்படும். இன்று மாலை 4:12 மணிக்கு PSLV C-59 ராக்கெட் மூலம் ப்ரோபோ 3 என்ற 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படும் என அறிவிப்பு.